கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதை கேளுங்கள் என்ற தலைப்பிலே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன பதிவை நான் டிவியில் சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் அதை பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். மீண்டும் அந்த பதிவில் சொன்ன காரியங்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர நான் வாஞ்சிக்கிறேன். ஸ்தோத்திரம். இதில் உள்ள கருப்பொருள் என்ன அப்படின்னா, இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலைமைகளில் சில வளர்ச்சிக்கான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதைத்தான் இந்த பதிவில் நான் தருகிறேன். பொதுவாக கஷ்டப்படுகிற, நலிந்த, மிக தேவையில் இருக்கிற ஊழியர்கள் அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு வேண்டிய, அந்த ஊழியர்களுக்கு வேண்டிய சிறு ஒத்தாசைகளை நம்மால் செய்யக்கூடுமானால் அது இன்றைய ஊழியத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக எனக்கு மிஷினரி ஊழியங்களிலே ஒரு பாரம் உண்டு. 1989 ஆண்டிலே, அந்த ஆண்டுகளிலும் சில இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். இப்பொழுதும் சில காரியங்களை என்னால் என்றதை பெரிய பப்ளிசிட்டி இருக்காது, உதவிகள், ஒத்தாசைகள், அந்த நிலைமையில் என்னால் என்றதை செய்து கொண்டிருக்கிறேன். அதன்படி சென்ற டிசம்பர், இந்த அடுத்து ஜனவரி, இந்த ஆண்டு ஜனவரி, இந்த மாதங்களிலே உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி அங்கெல்லாம் சென்று சில காரியங்களை நான் நேரடியாக பார்த்தேன். அங்குள்ள ஊழியத்தின் நிலைமைகள், ஊழியர்களின் நிலைமைகள், ஊழியம் செய்கிற குடும்பங்களின் நிலைமைகள், இவெல்லாம் நேரடியாக நான் பார்க்க நேர்ந்தது. முன்பும் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது சற்று அதிக கவனத்தை அதற்கு நேராக செலுத்தும்படி ஆவியானவர் என்னை தூண்டுகிறார் என்பதுதான் உண்மை. ஆக முதலாவது, ஊழியங்கள் பல விதத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். நல்ல பெரிய போதுமான வசதி உள்ள ஊழியங்கள் அங்கே ஓரளவு இருக்கிறது. அது நல்லது, அது இன்னும் பெருகட்டும், வளரட்டும். ஆனாலும் கிராமங்களிலே நடக்கிற ஊழியங்கள் அது நம்முடைய கவனத்தை கவர்கிறதாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. அங்குள்ள ஊழியர்கள் எப்படி என்று பார்க்கும்போது, தேவ தரிசனத்தை பெற்று ஒரு ஆர்வத்தின் ஒரு உச்சத்தில் நின்று தங்களுடைய ஊர், தங்களுடைய குடும்பம், தங்களுடைய உத்தியோகம் இவளையெல்லாம் விட்டு அவங்க என்ன வேலை இது அங்கே ஒழித்து போயிடுறாங்க. அநேகம் வெளிநாட்டில் உள்ளவங்க தங்களுடைய வெளிநாட்டு வேலைகளை விட்டு அந்த வடநாடுகளிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலும் நிறைய இடங்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது, அங்கும் போயிடுறாங்க. கிராமங்களில் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர் இல்லாத கிராமம் நம்முடைய தமிழ்நாட்டில் தாராளம் இருக்குது. நான்லாம் போய் பார்த்துருக்கேன். சின்ன ஊழியங்களெல்லாம் செய்துட்ருக்கோம். இது பல இடங்களில் இருக்குது. அவங்க இப்படிப்பட்ட நிலைமையில் ஊழியம் செய்கிற சில ஊழியருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்ற உதவிகள், ஒத்தாசைகள் கிடைப்பதில்லை என்பதையும் நான் பார்க்கிறேன். சிலவங்க நல்ல விளம்பரம் பண்ணி அதை வச்சு அவங்களுடைய ஃபைனான்ஸை முதல்ல ரெடி பண்ணி தான் அவங்களுக்கு செய்கிறாங்க. எனக்கு அடிக்கடி இது வாட்ஸ்அப்பில் ஒருவர் அடிக்கடி பேசுவார், பல காரியங்களை பேசுவார். அவருடைய நோக்கம் என்னென்னா பணம், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த், அப்படி தான் இருக்கும். நான் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் அதே வேளையில் இன்னும் ஒரு சிலர் தங்களை தியாகம் பண்ணி ரொம்ப கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வெக்கம், கூச்சம் எல்லாம் இருக்குது. திடீர்னு யார்ட்டையும் கேட்டால் அது எப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் உள்ள ஊழியங்களுக்கு நாம் இன்னும் ஏதாகிலும் செய்ய முடிந்தால் அது நல்லது என்ற ஒரு கருத்து ஆவியான என்னுடைய உள்ளத்திலே போட்டபடினாலே நான் இந்த பதிவு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். சோதரம். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஊழியர்கள் தங்களுடைய பிள்ளைகள், மனை பிள்ளைகளோடு இங்கேருந்து போயிருக்காங்க. அங்கே பொதுவாக சரியான வீடு இல்லை, சரியான இது படிக்க வைக்க உள்ள வசதி இல்லை, சாப்பாட்டுக்கு போதுமான வசதியும் இல்லை. நான் சென்ற ஜனவரியில் வாரணாசி போயிருந்தபோது ஒரு ஊழியரோடு அங்குள்ள சூழ்நிலை குறித்து பேசி கொண்டிருந்தேன். மிஷி ஊழியார் அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படின்னா, ஊழிய பாதையில் வரும்போது ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, 2 நாள் இல்லை, 3ஆவது நாள் பார்த்தா அவருக்கு அங்கே உருளைக்கிழங்கு மேஜராக என்ன நல்லா சாப்பிட்றாங்க, இவரும் சாப்பிட்றாரு. அந்த உருளைக்கிழங்கு வாங்குறது கூட காசு கிடையாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பாரத்தோடு தான் பைபிள் எடுத்து, சரி படிப்பு வேறு என்ன செய்கிறது, படித்தாலும் அந்த பைபிள்லேருந்து ஒரு 2 ரூபா விழுந்தது தான். இது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே. அது அவர் ரொம்ப சந்தோஷம், 2 ரூபாய் கொண்டு உருளைக்கிழங்கு வாங்கினேன்னு சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்து பசங்க பாருங்கள். இப்படிப்பட்ட நெருக்கங்கள் எல்லாம் இருந்து தான் ஊழியங்கள் பல இன்று செய்கிறார்கள்.
ஊழியங்களை குறித்து பலர் வித்தியாசமாக பேசிடுவாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படியெல்லாம் பேசுகிறவங்க இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் நான் வரலை. எல்லாருமே நல்லவங்க, நான் யாரையுமே சரியில்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அப்படின்னா நான் தான் சரியில்லை, அப்படி தான் சொல்லுவேன். அவன் தேவையானவர்களுக்கு, சரியானவர்களுக்குன்றவங்கள தேவையானவர்களுக்கு ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆனால் அதுதான் ஒரு சிறந்த காரியம். பாருங்கள், நான் என்னுடைய எண்ணத்தினால், என்னுடைய கவனத்தினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, ஆவியனுடைய நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் தேடுகிறேன். அப்பொழுது நிச்சயமாக தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த ஊழியக்காரர்களுக்கு நேராக கர்த்தர் என்னை நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். இதான் உள்ள விஷயம். சோதரம் கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையுண்டாகட்டும். அப்படி பார்க்கும்போது சென்ற தடவையில் இந்த டிசம்பர் மாதத்தில் அது சொல்லிடுறேன், ஒரு 1ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். அதை போன டிசம்பர் ஒரு நாள் நான் இந்த வெள்ளிக்கிழமை உபவாசம் கொடுத்து போய் நான் அமர்ந்த போது ஆவியனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு பாரத்தை கொடுத்தார். மிஷின் ஊழியர்களுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிஷின் ஊழியம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, காரியங்களை சபையில் உள்ள காரியங்களை கவனிக்கிறீங்க. எவ்வளவு சின்ன சின்ன ஏழை எளிய ஊழியம், மிஷின் ஊழியமும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஊழியம் இருக்குது. அதுக்காக யார் என்ன செய்கிறீங்க அப்படின்னு ஒரு பாரத்தை கருத்தில் கொடுத்தார். அப்போது தான் என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் உண்டாகி, நாம் இப்படி இருந்து போவது சரியில்லை, நம்முடைய சபை வடநாட்டிலே அல்லது தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு தேவை இருக்கிற சபையை தாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கருத்தில் தந்தார். நல்ல கவனிங்க, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சர்ச் இருக்குது, வடநாட்டில் சர்ச்சுகள் இல்லை. அதான் நான் அந்த முன்பு பேசின அந்த ஊழியக்காரோட நான் பேசியிருந்த போது இந்த பண்டிகைகளை குறித்து பேசும்போது நான் கேட்டேன், பாஸ்டர் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைலாம் அங்கே எப்படி, நீங்கள் எதாவது கிஃப்டெல்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன ரொம்ப என்னோடய இருதயத்தை நொறுக்கிட்டு. என்னென்னா, பாஸ்டர் இந்த போன கிறிஸ்மஸுக்கெல்லாம் ஒரு நபருக்கு ஒரு 20 ரூபாய் அளவில் கிஃப்ட் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்கள், கஷ்டமாக இல்லையா? நம்முடைய சகோதரர்கள், நம்மோடு இருக்கிறவங்க, நம்மோட ஒரு பக்கம் நல்லவங்க, ஒருவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்காது 20 ரூபாய் அளவில் கிஃப்ட். அதுதான் உங்களுடைய நிலைமை. அந்த கிஃப்ட் அங்கே இருக்கவங்களுக்கு சந்தோஷம்னு சொல்கிறாங்க. நாம் எவ்வளோ நம்முடைய கடமையிலேருந்து தவறிட்டோம் பார்த்தீங்களா? நம்ம நாட்டில் உள்ள, நம்முடைய சவுத்தில் உள்ள சபைகள், ஒரு சபை, ஒரு சாதாரண சபை ஒரு வருஷத்தில் ஒரு 25,000 ரூபா அல்லது ஒரு 30,000 40,000 ரூபா இந்த ஊழியங்களுக்காக ஒதுக்க முடியாதா? சபையாக செய்யலாம், அல்ல சபையில் உள்ள 2-3 வாலிபர்கள் உற்சாகம் உள்ளவங்க செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாதத்துக்கு மாதம் சேர்த்து வச்சா என்னாச்சு பாருங்கள். அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை அந்த சபையில் உள்ளவங்களே கொண்டு போகணும். சேர்த்து மிஷினை உழித்துக்காக சேர்த்து வைக்கிய பணத்தை நான் இன்னாற்ற கொடுத்தேன் எங்கிட்ட கொண்டு வா, அந்த ஜோலியெல்லாம் இங்கே இல்லை. நல்ல கவனிங்க, நீங்கள் அந்த சபையில் சேர்த்து வைங்க. கடைசியில் அல்லது வருஷத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த சபைக்கு செல்லுங்க, அங்கே போங்க, எந்த சபைன்னு உள்ள தேவைப்பட்டால் நான் கைட் பண்ணுறோம். நீங்களே போய் அந்த உதவிகளை நீங்களே செய்யுங்க. என்ன வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுங்க. இது எப்படின்னா, கர்த்தர் என்ன கொடுத்த பாரம், அதாவது ப்ரீச்சிங் கிறிஸ்டியானிட்டி, அது நான் பிரசங்கம் பண்ணி செய்கிறோம். பட் திஸ் இஸ் நாட் ப்ரீச்சிங் கிறிஸ்டியானிட்டி. வாட் ஐ ஆம் சேயிங் நவ், திஸ் இஸ் ப்ராக்டிசிங் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்தை நாம் ப்ராக்டிஸ் பண்ணுவது, நடைமுறைக்கு கொண்டு வருவது, ஆக்டிவேட்டிங் கிறிஸ்டியானிட்டி. இது ஒரு நல்ல பலம் உள்ளது. அந்த ப்ரீச்சிங் கிறிஸ்டியானிட்டி அது அவங்களுடைய காதுகளை தொடும். இந்த ஆக்டிவேட்டிங் கிறிஸ்டியானிட்டி இது அவர்களை பின்பற்ற வைக்கும் என்பதுதான் கர்த்தர் எனக்கு தந்த ஒரு ஆலோசனை. அது எப்படி என்று சொல்கிறேன். இப்போ நாங்கள் செய்ததை சொல்கிறேனே. இப்போ நாங்கள் போன வருஷத்தில் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு அந்த சபைக்கு வாரணாசி போனோம். அங்கே போய் அங்கே பாஸ்டர் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, எங்கள்கிட்ட இவ்வளோ ரூபா இருக்குது, என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க கேட்டோம். அவர் அப்போ இதுவாக பெட்ஷீட் வாங்கலாம், கம்பளி வாங்கலாம், சின்ன குக்கர் வாங்கலாம், வேறு அந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு இன்னொன்று, இப்படிலாம் சில காரியங்களை சொன்னார். அப்போ எனக்கு எஸ்டிமேட் சொன்ன உடனே அவங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அதுக்குள்ளே லிஸ்ட் எல்லாம் போட்டு ஜாமான்லாம் வாங்கியாச்சு. அதுக்கு நான் அவர்கிட்ட பணம் கொடுக்கல, ஜாமான் எல்லாம் நான் போய் வாங்கி எல்லாம் எடுத்து கடையில் கொடுத்துட்டேன், செட்டில் பண்ணிட்டேன். அந்த ஜாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே மீட்டிங், கிறிஸ்மஸுக்கு முன்னால் கொஞ்சம் முன்னால் மீட்டிங் நடத்தி அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். அப்போ கொடுக்கும்போதே ஒரு வீட்டுக்கு கம்பளி ஒரு 3 கம்பளி கொடுத்தோன்னா, உங்களுக்கு தேவை எத்தனை, ஒரு கம்பளி வச்சுங்க, இல்லை 2 வச்சுங்க.
ஒரு கம்பளியை உங்களுக்கு ஏற்ற, உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற, உங்களை இது கவனிக்கிற ஒரு ஒரு அயலகத்தாருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொருவரும் கட்டாயம் கொடுக்கணும். இன்னொரு ஜாமான்னா இன்னொரு ஜாமானை கொடுங்க. சின்ன வெசல்ஸ்னால் கொடுங்க. நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் விட்டுறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆனால் அவங்க சென்று கொடுத்தபோது அங்கே பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிற்று. எதுவுமே சொல்லலை, காஸ்பல் சொல்லலை. சர்ச்சில் எங்களுக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொன்னோம், பக்கத்தில் எல்லாம் கொடுக்கலான்னு சொன்னோம், கொடுத்து விட்டாங்க, அவ்வளோதான். ஒன்றுமே சொல்லலை. ஆனால் பலர் ஆலைகளை தேடி வந்தார்கள் அடுத்த ஆராதனைக்கு. கிறிஸ்தவத்தில் எப்படியெல்லாம் செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்து பாருங்கள். இதைத்தான் சொல்கிறேன். அப்போ நம்முடைய ஒரு சபை, இவன் தமிழ்நாட்டில் ஒரு 50,000 சபைன்னு வச்சுருக்க உதாரணமாக, அங்கே ஒரு 15,000 தான் இருக்கும், அல்ல 10,000 தான் இருக்கும். அப்போ ஒன்றோ ரெண்டோ சபைகள் சேர்ந்து எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் பாருங்கள். பண்டிகைக்காவது மாதம் செய்கிறத விடுங்க, பலர் செய்கிறாங்க, அவங்க நல்லவங்க செய்யட்டும், இன்னும் செய்யட்டும், அது நல்லது, கட்டாயம் செய்யணும். இது இப்படி ஒரு அந்த பண்டிகை காலத்தில் ஆகுது, அல்லது ஏதோ ஒரு நாளில் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் இப்படி ஏற்படுத்தி இப்படி ஒரு உதவி செய்தால் கிறிஸ்தவம் அங்கே வளரும், அங்கே தலைக்கும். அது அதை விட ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய மாவட்டங்களில் நம்முடைய மெட்ராஸ் ஸ்டேட்டில் உள்ள சபைகளிலே ஒரு மிஷினரி தாக்கம் ஏற்படும். இன்று அப்படி இல்லைல்ல. இன்று ஏன் சபைகளில் சண்டை பிரச்சனை? அந்த மிஷினரி தாக்கம்லாம் கிடையாது, அந்த பாரமே இல்லையே. பிற சண்டை தானே போடுவாங்க. மிஷினரி பாரம் உள்ள சர்ச்சாக மாறும் நம்முடைய சபைகள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆல் த சர்ச்சஸ் இன் அவர் ஸ்டேட் must change as a missionary church that upholds one or two church in the north. அதுதான் சொல்கிறேன் நான். நம்முடைய மாநிலத்தில் உள்ள சபைகள், தென் மாநிலங்களில் உள்ள சபைகள் ஒன்றொன்று தாங்கக்கூடிய ஒரு சபைகளாக நம்முடைய சபைகள் மாற வேண்டும் என்பதை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் சொல்லலை, காசை எங்கேயாவது அனுப்புங்கன்னு சொல்லலை, கொடுங்கன்னு சொல்லலை, நீங்களே வச்சுக்கோங்க, யார்ட்டையும் கொடுக்காதுங்க. நீங்கள் போங்க, ஒவ்வொரு சர்ச்சும் நீங்கள் உங்கள் சர்ச்சிலேருந்து 2 பேர் அனுப்புங்க, அல்லது 2 பேர் சர்ச்சிலேருந்து, சில சர்ச்சு ஆர்வம் எடுப்பாங்களோ எடுக்கல தெரியல, சர்ச்சில் ஆர்வம் உள்ளவங்க இருந்தால் நீங்கள் 2 பேர் சேர்ந்து செய்யுங்க. நீங்களே போங்க, பணத்தை கொண்டு போங்க, கொடுங்க, அந்த ஒரு இது காரியத்தை செய்யுங்க, நீங்கள் சந்தோஷமாக வாங்க. இது பெரிய ஊழியம். இப்படி செய்வோமானால் ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் உண்டாகும், நம்முடைய தமிழகத்தின் சபையில் உண்டாகும். உள்ளங்கள் தேவனுக்கு நேராக இது வாழ்க்கைக்கு நேராக ஈர்க்கப்படும். வீணான பிரச்சனைகள் நம்முடைய சபையிலிருந்து மாறும். சுவிசேஷம் இது வடக்கு நோக்கி இன்னும் வேகமாக செல்லும். இதை சொல்வது தான் இன்று என்னுடைய கடமை. நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தில் ஆர்வமுள்ள யாராக இருந்தாலும் சரி, இது சபை சார்ந்ததல்ல. எனக்கு பொதுவாக ஸ்தாபனம்னாலாம் அப்படி இல்லை, அப்படி நான் அதை செய்கிறதில்லை. ஒரு ஸ்தாபனம் இதை ஒரு ஊழியமாக எழுப்ப வேண்டும் என்பது அல்ல என்னுடைய நோக்கம். இந்த செயலை ஒரு ஸ்தாபனமாக்க வேண்டும் என்பது அல்ல என்னுடைய நோக்கம். ஸ்தாபனம் என்றாலே அது கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு காரியம் என்பதுதான் என்னுடைய ஓரளவான கருத்து. நான் அதை பற்றி பேச வரல. ஏன்னா ஸ்தாபனம்னா ஒரு தலைவர் கீழே போயிடும் போகிற அவங்க இஷ்டப்பட்டு தான் செய்வாங்க. இது ஒரு கிறிஸ்தவ ஒரு ஃபெல்லோஷிப், அவ்வளோதான். ஒரு சபையின் ஒரு மிஷினரி சர்ச். நான் சொல்வது சர்ச்சஸ் மஸ்ட் சேஞ்ச் ஆஸ் ஏ மிஷினரி சர்ச், அவ்வளோதான். அப்படி இருந்தால் கிறிஸ்துவின் அன்பில் செய்யப்படும். 4 பேர் சேர்ந்து செய்யலாம் இதை. சரி, சில இடங்களில் சபைகள்லாம் இதுக்கு முன்வர மாட்டாங்க, போதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ நீங்கள் ஆர்வமுள்ள இயேசுவை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னு ஆர்வமுள்ள யாராக இருந்தால் நீங்கள் அந்த நபர்கள் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம். எங்களோட தொடர்பு இல்லைனா நான் ஏற்றபடி உங்களுக்கு எங்கெங்கே சபைகள் என்னென்ன கஷ்டப்படுது, ஊழியக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன். நம்முடைய அந்த விழுப்புரம் பக்கத்தில் எல்லாம் ஊரில் கிறிஸ்தவமே இல்லாத இடம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியங்கிறாங்க. இவங்க இன்ஜினியரிங் டிகிரி முடித்து சவுதியில் வேலை பார்த்துருந்தவங்க, இது பாரத்தினால் வராங்க. முதல்ல சொன்னவர் அவர் சவுதியில் இன்ஜினியராக வேலை பார்த்தவர், வேலையை விட்டு வந்தவங்க கஷ்டங்களோடு அவங்க ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்பது தான் உண்மை. காசு அவர்களோடு இல்லாவிட்டாலும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாக சொல்லுவேன். அதில் அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய நம்மால் முடிந்த ஒத்தாசை செய்யணும் பாருங்கள். அவர்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே உள்ள ஜனங்களுக்கு செய்யணும், கிறிஸ்துவுக்கு செய்வதுதான் அது. ஆகவே நான் சொல்ல வந்த ஒரு சுருக்கமான காரியத்தை சுருக்கமாக உங்களுக்குள்ளே சொல்லிவிட்டேன் என்று நான் நம்புகிறேன். இது தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக உங்களுக்கு அதிகமாக அறிய வேண்டும், எனக்கு வாஞ்சி இருக்கிறது என்றெல்லாம் யாராக ஒருவர் நீங்கள் நினைப்பீர்களானால்
எங்களோடு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். என் பேர் ஸ்டான்லி ஜோன்ஸ். என்னுடைய ஃபோன் நம்பர் 94 88 88 33 11. ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். என்னுடைய வீடு வந்து அனந்த நகரில் இருக்குது. ஆசாரிபள்ளத்தில் அனந்த நகர் மெடிக்கல் காலேஜுக்கு முன்னால் சுபாஷ் தெருவில் இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம், எப்போதும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எங்கள்கிட்ட பணமெல்லாம் அப்படின்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், எங்கள்கிட்ட கொடுக்க வேண்டாம். நீங்களே ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு தனி நபரை ஊழியத்துக்கான மிஷி ஊழியத்துக்கான ஆர்வமுள்ள தனி நபரை நான் உற்சாகப்படுத்துகிறேன். மிஷி ஊழியத்துக்களே ஆர்வமுள்ள ஒரு சபையை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு குடும்பத்தை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய வருகையிலே பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் இது என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். நான் இதை எளிமையாக தான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படி சொல்லலை. தேவச்சித்தம் இதில் எதுவோ தேவச்சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே இதில் எதுவோ அது நடைபெற வேண்டும் என்று மாத்திரம் நான் வாஞ்சியோடு பேசுகிறேன். கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய விலாசத்தையும் என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் காணலாம். நீங்கள் விரும்புகிறவர்கள் வாஞ்சி உள்ளவர்கள் ஜெபத்தோடு தொடர்பு கொள்ளும்படி மட்டும் அன்போடு கேட்கிறேன். தொடர்ந்து இது குறித்த சில விவரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். தேவ சித்தப்படி கர்த்தர் நடத்துவாராக. God bless you. God bless you.